ஓம் நமச்சிவாய. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவான், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஓம் நம சிவாய. 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 மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார். வீட்டிலே இருக்கின்ற மண்பானைகள் ஏதேனும் சிறிதாக உடைந்து விட்டால் அதை புளி போன்ற பொருள்களை வைத்து கொண்டு ஒட்டி அதில் நீரை பயன்படுத்துவதை தானியங்களை போட்டு வைத்து அடுக்கி விடுவார்கள். மீண்டும் அது பயன்படும். வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். வெண்கலப் பொருள்கள் உடைந்து விட்டால் அவற்றை எடுத்து அடுக்கி வைத்து மீண்டும் அவற்றை விற்று புதிய பாத்திரங்களை வாங்க பயன்படுத்தி கொள்வார்கள். மீண்டும் பயன்படுத்தி கொள்வார்கள். நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். நன்கலம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு. இந்த உடம்பை விட்டு உயிர் சென்று விட்டால் உடம்பை நாற்றம் எடுத்து விடுமே என்று குறைந்தபட்ச நேரமே வீட்டில் வைத்து கொண்டு பிறகு அவற்றை எரித்தோ புதைத்தோ விடுவார்கள். இதுதான் இந்த உடலுக்கு உள்ள மதிப்பு. மீண்டும் பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட மாயை செய்யக்கூடிய இறைவா போற்றி என்று சிவவாக்கியரவர்கள் இறைவனை வாழ்த்துகின்றார். இப்பாடல் வாழ்வினுடைய நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. ஆகவே இதைத்தான் வள்ளுவரும் சொல்கின்றார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியான் கருதுவ கோடியும் அல்ல பல. நாளை நாம் இருப்போமா என்று தெரியாத நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான ஆசைகளை நெஞ்சிலே புதைத்து வைத்திருக்கின்றோம் என்று வள்ளுவர் சற்று கிண்டலாக எள்ளி நகையாடுகிறார். அதற்கு பதிலும் தருகின்றார். நெருநெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்தினுடைய பெருமை என்னவென்று கேட்டால் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. ஆகவே நாம் இருக்கின்ற வரையில் சிவவாக்கியர் அவர்கள் சொன்னது போல, வள்ளுவர் அவர்கள் சொன்னது போல, நமக்கென்று அதிகமான பொருள்களை சேர்த்து வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய அருளாகும். அதை நாம் பயன்படுத்தினால் பின்பற்றினால் நம் வாழ்வு சிறக்கும். ஓம் நம சிவாய.